மானியம் கொடுக்கறது மலேசிய விவசாயிக்கு, ஓட்டு கேட்டு வர்றது மட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகிட்டயா? எங்களை பார்த்து இழுச்சுவாயின்னு எழுதியிருக்க அந்த திமுகவுக்கு. யோசிச்சு பாருங்க. இந்தோனேசியா, மலேசியாவில இருந்து பாமாயில லிட்டர் 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி 75 ரூபா ஒரு லிட்டருக்கு மானியம் கொடுத்து 25 ரூபாய்க்கு ரேஷன் கடையில விற்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தென்னை மரம் வச்சிருக்கிற விவசாயிகள் தேங்கெண்ணெய் இருக்கு, நிலக்கடலை விவசாயிகள் வச்சிருக்கிற கடலை எண்ணெய் இருக்குது, எள் விவசாயிகள் இருக்கிற நல்லெண்ணெய் இருக்குது. யோசிச்சு பாருங்க. நம்ம உற்பத்தி செய்யற எந்த எண்ணெயுமே இந்த அரசு வாங்கி நம்ம வரிப்பணத்தை எடுத்து நம்ம நாட்டு மக்களுக்கு மானியமே கொடுக்காம இந்தோனேசிய மலேசிய விவசாயிக்கு தமிழ்நாட்டு வரிப்பணம் வருஷத்துக்கு 2500 கோடி ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குது. நம்ம நாட்டு வரிப்பணம், தமிழருடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு போயிட்டு இருக்குது? இந்தோனேசிய மலேசிய விவசாயிகளுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா ஓட்டு கேட்டு வர்றது மட்டும் யாருகிட்ட? நம்ம கிட்ட. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில கொடுப்போம், கடலை எண்ணெய் ரேஷன் கடையில கொடுப்போம், மானிய விலையில கொடுப்போம்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்தது. நடைமுறைப்படுத்தியதா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம நாட்டு பணத்தை பூரா எடுத்து இன்னும் பல நாட்டு விவசாயிகளை கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆக விவசாயிகளை புறக்கணித்த இந்த திமுகவிற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தயவு செஞ்சு எந்த விவசாயிலும் வாக்களிக்காதீங்க. வேற எந்த கட்சிக்கான வாக்களிக்க யாரையும் பிடிக்க நோட்டா கூட ஓட்டு போடுங்க சாமி. தயவு செஞ்சு திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு பட்டு திருந்த வேண்டாம். அனுபவப்பட்டு சொல்றேன், கேட்டுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க.